விமல் வீரவன்சவிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச சமீபத்தில் தனியார் ஊடகம் ஒன்றின் நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது தெரிவித்த கருத்து குறித்து தனது கருத்துக்களை தெரிவிக்க கத்தோலிக்க திருச்சபை இன்று ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தியுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் நடந்த நாளில் வரலாற்றில் முதல் முறையாக கர்தினால் ஈஸ்டர் ஆராதனையில் கலந்து கொள்ளவில்லை என்றும் விமல் வீரவன்ச கூறியது தாக்குதல் குறித்து கார்டினாலுக்கு தெரியும் என்பதை தெளிவாக காட்டுகிறது என விமல் வீரவன்சவின் அறிக்கை முற்றிலும் தவறாது என்று கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிரில் காமினி பெர்னாண்டோ தெரிவித்தார். பெருந்தொகை எரிபொருளை மோசடியாக பெற்ற முன்னாள் முதலமைச்சர் சிக்கினார். சப்ரஹமுவ மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் மஹிபால கேரத் 2016 முதல் 2017 வரை மாதத்திற்கு 4700 லிட்டர் எரிபொருளை சட்டவிரோதமாக பயன்படுத்தியுள்ளமை அம்பலமாகியுள்ளது. குறித்த விடயமான கோப்பா குழுவில் கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் முதலமைச்சருக்கு மாதத்திற்கு 1700 லிட்டர் எரிபொருளுக்கு அதிகாரப்பூர்வமாக உரிமை உள்ளதாக கூறப்படுகிறது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு மாணவர்களை தயார்படுத்துதல் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் தடை செய்யப்படும் என பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். இந்த விதிகளை மீறும் வகையில் யாராவது செயற்பட்டால் இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் பரீட்சைகள் சட்டம் மற்றும் பிற விதிகளின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். எல்லை மீறிய இஸ்ரேலியர்கள். அரபு விரிகுடா பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கு சேவை செய்யும் நிறுவனங்களுக்கு சிறப்பு விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை காவல்துறை சுற்றுலா பிரிவின் பிரதி பணிப்பாளர் எஸ். பிரபாத் விதானக தெரிவித்துள்ளார். பயங்கரவாத அச்சுறுத்தல். இந்தியாவின் பயங்கரவாத அச்சுறுத்தல் குறித்து உளவுத்துறை எச்சரிக்கையை தொடர்ந்து இந்தியாவின் அனைத்து விமான நிலையங்களும் அதிகபட்ச எச்சரிக்கை நிலையில் உள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. செப்டம்பர் 22 முதல் அக்டோபர் 2, 2025 வரை சாத்தியமான அச்சுறுத்தல்களுக்கான இந்திய உளவுத்துறை தகவல்களை கருத்தில் கொண்டு இந்திய சிவில் விமான பாதுகாப்பு பணியகம் இந்த உயர்தர பாதுகாப்பு நடவடிக்கைகளை அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மஸ்கெலியாவில் மண் சரிவில் புதையுண்ட 5 மீட்பு. மஸ்கெலியாவில் மண் மேடொன்று சரிந்து விழுந்ததில் புதையுண்ட 5 காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மஸ்கெலியா சாமிமலை பிரதான வீதியில் பனியின் பாலத்திற்கு அருகில் உள்ள வீடு ஒன்றின் மீது இடிந்து விழுந்த மண்மேட்டின் கீழ் புதைந்திருந்த 5 பேரை அப்பகுதி மக்கள் மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். யாழ் இனிவில் பகுதியில் 2 கைது. மல்லாகம் மற்றும் மயிலனி பகுதிகளைச் சேர்ந்த 2 கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை யாழ்ப்பாணம் சுன்னாகம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட இனிவில் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. காவல்துறை விசேட அதிரடி படையினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமிழர் பகுதியில் குடும்பஸ்தரை மோதி தள்ளிய சுகாதார அமைச்சின் வாகனம். கிளிநொச்சியில் இடம்பெற்ற விபத்தில் 55 வயதான ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து A9 வீதி கிளிநொச்சி பழைய மாவட்ட செயலகம் முன்பாக நேற்றிரவு 8:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இந்திய விமான நிலையத்தில் இலங்கை மாணவி முகம் கொடுத்த மோசமான அனுபவம். இலங்கையை சேர்ந்த 24 வயது மாணவி ஒருவரை ஹைதராபாத் ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் பின்தொடர்ந்ததற்காக இந்திய குடிவரவுத்துறை அதிகாரி ஒருவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த சம்பவமானது கடந்த 3ஆம் தேதி பிற்பகல் 5 மணி அளவில் நடந்ததாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையிலிருந்து ஹைதராபாத் வந்த இந்த மாணவி சத்தீஸ்கரில் உள்ள ஒரு கல்வி நிலையத்தில் பட்டப்படிப்பு பயின்று வந்துள்ளார். இந்த நிலையில் சம்பவ தினமன்று பிற்பகல் 4:30 மணிக்கு கொழும்பிலிருந்து ஹைதராபாத் வந்த இண்டிகோ விமானம் 6E1182 மூலம் விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து ராய்ப்பூர் செல்லும் அடுத்த விமானம் தாமதமானதன் காரணமாக அவருக்கு விமான நிலையத்திலே 16 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பின்னர் குடிவரவுத்துறை கவுண்டரில் தனது விவரங்களை வழங்கிய போது அங்கு பணியாற்றிய அதிகாரி ஒருவர் அவர் தனியாக இருப்பதை விசாரித்து தனது தொலைபேசி எண்ணை வழங்கி உதவி தேவைப்பட்டால் அழைக்குமாறு கூறியுள்ளார். அது மட்டுமல்லாது மாணவி விமான நிலையத்தில் காத்திருந்த போது சந்தேகத்திற்குரிய அதிகாரி மீண்டும் அவரை அழைத்து வாகனம் நிறுத்தும் பகுதிக்கு வருமாறு கூறி நகரம் முழுவதும் சுற்றி காட்டுவதாகவும்
பைகளை தனது அலுவலகத்தில் வைக்கலாம் என்றும் இரவு உணவுக்கு அழைத்து செல்வதாகவும் தெரிவித்துள்ளார். மாணவி மறுத்த பிறகும் அதிகாரி தொடர்ந்து வற்புறுத்தும் வகையில் அழைத்து ஒரு அறைக்கு சென்று அங்கு ஓய்வெடுக்கலாம் என்று கூறியதாகவும் மாணவி தெரிவித்துள்ளார். இந்த செயலால் பதற்றமடைந்த மாணவி தனது நண்பரிடம் தொடர்பு கொண்டு அவரது ஆலோசனையின் பேரில் விமான நிலைய காவல்துறையை அணுகி எழுத்துப்பூர்வமான முறைப்பாடு ஒன்றை அளித்துள்ளார். மாணவி அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் குறித்த அதிகாரிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் குற்றஞ்சாட்டப்பட்டவர் குடிவரவுத்துறையில் பணிபுரியும் ஒருவர் என அடையாளம் கண்டுள்ளனர். மேலும் சந்தேகத்திற்குரிய அதிகாரிக்கு எதிராக தற்போது ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் அவரை விசாரணை அதிகாரிக்கு முன்னிலையாகுமாறு சட்டப்பூர்வமான அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மஹிந்தானந்த நளின் பெர்னாண்டோவிற்கு எதிரான வழக்கு 2015 ஜனாதிபதி தேர்தலின் போது சதோச மூலம் 14,000 கரம் பலகைகள் மற்றும் 11,000 மணி பலகைகள் இறக்குமதி செய்து அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் அலுவலகங்களுக்கு விநியோகித்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு நஷ்டம் ஏற்படுத்தியதாக சிறை தண்டனை அனுபவித்து வரும் மஹிந்தானந்த அலுத்கமகே, நளின் பெர்னாண்டோ மற்றும் விளையாட்டு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஓய்வு பெற்ற இராணுவ மேஜர் ஜெனரல் நந்த மல்லவராஜ் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று ஆணை அனுப்பப்பட்டுள்ளது. அதன்படி சிறை தண்டனை அனுபவித்து வரும் மஹிந்தானந்த அலுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபர் தாக்கல் செய்த வழக்கில் ஆவணங்களை அளிக்குமாறு கொழும்பு உயர் நீதிமன்றம் இன்று குற்றப்புலனாய்வுத்துறை பணிப்பாளருக்கு உத்தரவிட்டுள்ளது.